அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் கம் கணபதியே நமோ நமக. ஓம் சரகண பவ. ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். நன்றி. வணக்கம் மேம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஜோதிட டிப்ஸ். இந்த ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு தனம் சேர தனம் தண்டபாணியின் டிப்ஸ். அதாவது, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில், பணிபுரியும் இடத்தில், உங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் இருக்கும் சாமி போட்டோவுக்கு மருகு அல்லது மறிக்குழுந்து பூ நாள்தோறும் சூட வேண்டும். மேலும் நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலியில் கீழ் கால் மிதி, கருநீல கலரில் கால் மிதி போட்டு அமர்ந்து நீங்கள் தொழில் செய்தால் உங்களுக்கு சிறப்பான தனம் சேரும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியின் வரவேற்புரை. அதாவது இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்று 40வது நாளாக, அதாவது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியானது இன்று 40வது நாளாக நடைபெற இருக்கிறது. இதற்கு சிறப்புரை ஆற்றுறதுக்காக நம்மிடையே ஒரு பழம்பெரும் ஐயா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்பதற்காக நம்மிடையே ஜோதிட சிரோன்மணி, அதாவது சுகர்நாடியின் உதவி ஆசிரியராக இருக்கக்கூடிய கோமதி மகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஓம் குருவே போற்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் 40வது நாளாக இன்று நம்முடன் சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருப்பவர் உயர் திரு நெல்லை சிவகுமார் ஐயா அவர்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு 5ஆம் பாவத்தின் சூட்சமங்களும் மிக நுணுக்கமான விதிகள், அந்த விதிகளுக்கு உண்டான வழிபாடுகள், சிறப்பு ஆலோசனைகள் அப்படிங்கிறத பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் 5ஆம் பாவத்தை சார்ந்து ஐயா நிறைய கருத்துரை கொடுப்பாரு. நம்ம இன்னைக்கு எல்லாருமே நம்மளுக்கு வேணுங்கிறத ஐயா கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் உடனே கிடைக்கும். அது மாதிரி நல்ல ஒரு அனுபவமிக்க ஆசிரியர். நம்ம ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐயாவுடைய பெயர் சிவகுமார். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்திருக்காரு ஐயா. ஐயாவின் தந்தையின் பெயர் சுந்தரலிங்கம், தாயாரின் பெயர் லீலாவதி அம்மையார். ஐயாவுடைய சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் சுத்த மல்லி கிராமத்தில் ஐயா பிறந்திருக்கிறாரு. இவருடைய குலத்தொழில் என்னன்னு நம்ம பார்த்தோமா, தங்க நகை உற்பத்தியாளர், இரும்பு பட்டறையும் அவர் ஐயா வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஆலய நிர்வாகம், பூஜை பணி, ஜோதிடத்தை பார்த்தீங்களா உயிர் மூச்சா ரொம்ப அதை நேசிப்பாரு. அதை சார்ந்து என்ன கருத்து கேட்டாலும் சரி, மாணவர்களுக்காகட்டும், எந்த நேரத்துல என்ன சந்தேகம் கேட்டாலும் மாணவர்களுக்கான எளிமையான உரைநடையில நம்மளுக்கு கருத்து கொடுப்பாரு. அது மாதிரி அனுபவம் அப்படின்னு நம்ம ஜோதிட துறையில எடுத்துக்கிட்டோமா, 40 வருஷம் அனுபவம் மிக்க ஆசானாவார். ஐயாவினுடைய துணைவியார் ராஜலட்சுமி BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சு ஓய்வு பணியில இருக்காங்க அம்மா. ஐயா இன்னைக்கு நம்மளுக்கு 5ஆம் பாவத்துடைய சூட்சம ரகசியங்களை பார்த்தீங்களா மிக சிறப்பான முறையில நமக்கு கொடுக்க வந்திருக்காரு. நம்ம அழைப்பை ஏற்று ஐயா வருகை புரிந்தமைக்கு மிக்க நன்றி.
ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். ஐயா, நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் தேசிய ஐயா. மகளிர் கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் 40வது தினமான இன்று 5ஆம் பாவத்தின் சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு நமது சங்கம் என்னை அனுமதி வழங்கியதற்கு மிக்க நன்றி. இப்பொழுது 5ஆம் பாவத்தினுடைய ரகசியம், சூட்சுமம், அதனுடைய தன்மைகள், அதை பற்றிய கருத்துக்களை அடியேன் பதிவு செய்கிறேன். 5ஆம் பாவகம் என்பது அம்மான். அம்மான் என்றால் தாய் மாமன் என்று அர்த்தம். பெண் தெய்வம். 5ஆம் பாவம் பெண் தெய்வத்தை குறிக்கும். அம்மான் என்பது மாமனாரை குறிக்கும், தாய் மாமனை குறிக்கும். புத்திரன், புத்திரி, குலதெய்வம், பாட்டன், பாட்டி, விருப்ப பாடங்கள். விருப்ப பாடங்கள்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். மார்பு, அதாவது இருதயம், முன்னோர்களுடைய பெருமை, மந்திரம், செல்வ சேர்க்கை, வித்தை, புத்தி, வலது பக்க வீடு, மந்திர உபதேசம், அமைச்சர் பதவி, உண்மை, நடத்தை கேடு, அதாவது கேரக்டரை பத்தி சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். இப்ப 5ஆம் பாவத்துல குரு, 5ஆம் பாவத்தில் குரு, குருவின் காரகத்துவத்தை 5ஆம் பாவம் வெளிப்படுத்தும். அதாவது நம்மளுடைய ஆசாரியான், நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவருடைய தன்மை 5ஆம் பாவத்தை குறிக்கும். 5ஆம் பாவத்தில் நீச கிரக தொடர்புகள் வரக்கூடாது, மாந்தி தொடர்பு வரக்கூடாது, பாவல் சாரத்தில் 5ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது. 5ஆம் அதிபதி லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்ள எப்படியும் ஜெயித்து விடும் நிலையை காட்டும். பாவர் சேர்வு, பார்வை சற்று பிரச்சனைகளை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, லக்னத்திற்கு 5ஆம் வீடு அதிபதிகள். அதாவது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடும் லக்னத்திற்கு 5ஆம் வீடையும் நாம் பார்க்க வேண்டும். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சூரியன். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய நிலைப்பாடையும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தினுடைய வலிமையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புத்திர காரகன் குரு, பொதுவான புத்திர காரகன். அப்ப புத்திர காரகன் நீசம் பெறும் வீட்டில் 5ஆம் அதிபதி நிற்க அங்கு புத்திரனால் மன வேதனையை தரும். அதாவது அதை புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றதை விட புத்திரனால் மனவேதனை என்று நாம் எடுக்கலாம். அதாவது பிரிவை கொடுக்கும். 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் உள்ளதோ அந்த கிரகம் பலம் பெற்றிருந்தால், அதாவது ஆட்சி, உச்சம், கேந்திர திரிகோணம் பெற்றிருந்தால் அத்தனை குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். 6, 8, 9, 12 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ள அது மருத்துவ செலவை கொடுக்கும். அதாவது புத்திரஸ்தானத்திற்கு, பூர்வீக ஸ்தானத்திற்கு, இந்த 5ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்திற்கு பூரம் அந்த 6, 9, 8, 12 தொடர்பு வரக்கூடாது. 5ஆம் பாவத்திற்கு 6, 9, 8, 12 தொடர்பு வந்தால் தத்து புத்திரனாக போகக்கூடிய அமைப்பு அல்லது தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதை 5ஆம் பாவமே தீர்மானிக்கும். 5ஆம் பாவம் நீர் ராசி ஆகிட வீட்டின் அருகே நீர்நிலைகள் உண்டு என்று நாம் சொல்லலாம். நில ராசி ஆகிட நன்சை நிலங்கள், மனைகள் இருக்கும். காற்று ராசி ஆகிட மரம், செடி, கொடிகள் இவைகள் காற்று ராசி தொடர்பு கொள்ளும் பொழுது அமையும். நெருப்பு ராசி ஆகிட அருகில் உலைக்கூடம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகள், பட்டறைகள், ஹோட்டல்கள் இவைகள் இருக்கும். இது பஞ்சபூத ராசிகளை தொடர்பு கொண்டது. 5ஆம் பாவமே 7ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய பாவம். அதாவது களத்திர ஸ்தானத்தை இயக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். இப்ப 5ஆம் பாவம் வலிமையா இருந்தா தான் 7ஆம் இடத்தை வலிமைப்படுத்த முடியும். ஏனென்றால் 7க்கு 11ஆம் பாவம் 5ஆம் பாவம். அப்ப 7ஆம் இடத்துக்கு ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவம் வலுப்பெற்றால்தான்
கணவன் மனைவியிடையே அன்பு, வாழ்க்கை, அங்காளி பங்காளி சேர்க்கை அனைத்தையும் அது கொடுக்கும். 5ஆம் இடத்தில் பாவி நிற்க எவ்வளவு நற்கர்மங்கள் செய்தாலும் நற்பெயருக்கு சற்று களங்கம் ஏற்படும். அந்த களங்கத்தை பொருட்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒரு மன்னனுக்கு புகழும் கிடைக்கும், அசிங்கம் அவமானமும் கிடைக்கும். மன்னனுக்கே 5ஆம் இடம் வலுப்பெறும். சந்தி, நீசம், பகை, அஸ்தங்கம் பெறக்கூடாது. 5ஆம் அதிபதியும் பெறக்கூடாது. 5ஆம் இடத்தில் உள்ள கிரகமும் சந்தியில் நிற்கக்கூடாது. அது சற்று பூர்வீகத்திற்கு பாதிப்பையே கொடுக்கும். சனி, ராகு, குரு, சந்திரன், சுக்கிரன் 5ஆம் பாவத்துடன் தொடர்பு பெறும் காலத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும். அதாவது 5ஆம் பாவத்தில் சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான் இவர்கள் அந்த கோச்சார நடைமுறையிலே அந்த திசாபுத்தி காலங்களில் திருமணத்தை நடத்தி வைக்கும். 5ஆம் இடத்தில் ராகு நிற்க புத்திர சோகம். புத்திர சோகம்னா பிள்ளை பிறந்தும் அந்த பிள்ளைய விட்டு பிரிந்து இருப்பாங்க. அதாவது பிள்ளை ஒரு இடம், தாய் தந்தையர் ஒரு இடம். அதாவது தசரத சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல ராகு நின்றால். 5ஆம் இடத்தில் கேது நின்றால் புத்திர தோஷம். அதாவது ராகு நின்றால் சோகம், கேது நின்றால் தோஷம். அதற்கு தக்க பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்தில் மாந்தி நிற்க மாயக்கலைகள் பயில்வானாம். மாயக்கலைகள்னா ஜோதிடம், சாஸ்திரம், மாந்திரீகம் இது போன்ற வித்தைகளை அவன் கற்பானாம். பிரேதங்களை வழிபடுவானாம். பிரேதங்கள்னா சமாதி, இறந்து போன முன்னோர்களை வழிபடக்கூடியது. இதெல்லாம் 5ஆம் இடத்துல மாந்தி நின்னதுன்னா அந்த காரியங்களை செய்யும். 5ஆம் வீடு மீனம், கடகம், விருச்சிகமாக சுக்கிரன் நின்றால் 5ஆம் வீடு மீனமாகவோ கடகமாகவோ விருச்சிகமாகவோ வந்து அந்த வீட்டில் சுக்கிரன் நிற்க சங்கீத கலையில் தேர்ச்சி பெறுவானாம் என்று உள்ளது. ஆசிரியர், வக்கீல், ஜோதிடர் வாக்கினாலும் குருவாக இருந்து கலைகள் அறிவிப்பவனும் 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். 5ஆம் பாவம் வலிமை பெற்றால்தான் ஆசிரியரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், ஜோதிடரா இருக்கலாம். வாக்கினால் தனம் சேர்ப்பவர் வியாபாரிக்கும் 5ஆம் பாவம் வரும். அப்போ 5இல் சனி பகவான் நிற்க குலதெய்வ முன்னோர் வழிபாடு விட்டு போனதை சுட்டிக்காட்டும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த குலதெய்வங்களுக்கு, முன்னோர்களுக்கு, மூத்த சகோதரனுக்கு, இவைகளை சித்தப்பாவிற்கு செய்ய தவறிய கடமைகளை சுட்டிக்காட்டும் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் 9க்கு 9ஆம் பாவம் 5ஆம் பாவம். அப்போ தந்தையினுடைய தகப்பனார் நமக்கு தாத்தா. அந்த தொழில் அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறத அது காட்டும். 5ஆம் அதிபதி கேந்திர திரிகோணம் ஏற குழந்தையின் அரவணைப்பு உண்டு. குழந்தை பாசமா இருக்கும். 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்தால் அந்த பிள்ளையினால் அந்த தாய் தகப்பனுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். நீசம், பகை, அஸ்தங்கம் பெற 5ஆம் அதிபதி நீசம், பகை, அஸ்தம் பெற்றாலும் 5ஆம் இடத்தில் நீசம், பகை, அஸ்தங்கம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் சிறுநீர் வழித்தட அழற்சி உண்டு. யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அது சற்று உடல் ரீதியா பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பாதகாதிபதி 5ஆம் இடத்தில் நின்றால் அன்னதானம் செய்ய வேண்டும். 5ஆம் வீட்டில் சூரியன் புதனை தொட்டால் அதீத புத்திசாலி. 5ஆம் வீட்டில் புதன் சூரியனை தொட்டால் குழப்பவாதி. அதாவது சூரியன் போய் புதனை தொடணும். 10 டிகிரிக்கு மேல சூரியன் புதனை தொட போகணும். இப்போ மேஷத்துல சூரியன் கேது கால்லையும், புதன் சுக்கிரனுடைய 2ஆம் பாதத்திலோ 3ஆம் பாதத்திலோ இருந்தது அப்படின்னாக்கா அந்த புதன் சூரியன் புதாதித்ய யோகம். சூரியன் புதனை தொட்டால் புதாதித்ய யோகம், புதன் சூரியனை தொட்டால் புதாதித்ய தோஷம். கற்ற கலை பயன்படாது. இது 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு. 5ஆம் பாவத்தில் சனி பகவான் நிற்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் செய்ய வேண்டும். பாதகாதிபதி நிற்க
5ஆம் இடத்தில் பாதகாதிபதி நின்றால் பலி பூஜை செய்யும் ஆலயங்கள் என்று உள்ளது. அதாவது பலி பூஜை செய்து வழிபடக்கூடிய தெய்வங்கள். 5ஆம் இடத்தில் உள்ள கிரக தேவதையின் வழிபாடே ஒரு ஜாதகத்திற்கு பிராயசித்தம். அதாவது முன் ஜென்ம கர்மவினை நீங்கணும்னா 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய தேவதையை நம்ம வழிபடணும். இப்போ 4, 7, 9ஆம் அதிபதிகள் இந்த 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள 5ஆம் இடத்தில் 4, 7, 9 தொடர்பு வந்தால் கோபுர கலசத்தில் வைக்கும் யோகம் பெறுவான். அதாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, கலெக்டர் ஆகிறது, மினிஸ்டர் ஆகிறது, அவங்களுடைய பேரும் புகழும் உலக லெவல்ல பேர் வாங்கிறது, இதெல்லாம் 4, 7, 9 அதிபதிகள் 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் சூரியனாக வந்தாலும் 5ஆம் இடத்தில் சூரியன் நின்றாலும் அசைவ உணவு தவிர்க்க வேண்டும், சைவ நெறியை கடைபிடிக்க வேண்டும். 5ஆம் அதிபதி நின்ற வீடு, பார்த்த வீடு, நின்ற நாதன் அவர்களுடைய தொழில் அதுவும் சிறப்பை தரும். அதாவது 10ஆம் பாவம் கெட்டு போனாலும் 6ஆம் பாவம் கெட்டு போனாலும் 5ஆம் பாவம் வலிமையாக இருந்தால் அந்த 5ஆம் பாவத்தினுடைய தொழிலை எடுத்து ஒரு நபர் செய்யலாம். ஏனென்றால் குலத்தொழில் என்பது 5ஆம் பாவம், 10ஆம் பாவம், 9ஆம் பாவம், 5, 9 குலம், 10ஆம் பாவம் தொழில். அப்ப அந்த குலத்தொழிலை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆடு மாடு மேய்ச்சிருப்பாங்க, இந்த காலத்துல ஆட்டோமொபைல் செக்ஷன்ல இருப்பாங்க. அதான் குலத்தொழில். என் பையன் குலத்தொழில் செய்யல, அவன் மோட்டார் கம்பெனில வேலை பார்க்கான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா, அந்த காலத்துல ஆடு மாடு, இப்போ மோட்டார் கம்பெனி. இதுதான் அதனுடைய கனெக்டிவிட்டி. 5ஆம் பாவம் 6, 9, 7, 12 தொடர்பு கொள்ள பிள்ளையை தத்து கொடுத்து விட வேண்டும். 5ஆம் பாவத்திற்கு 6, 9, 12, 7 தொடர்பு வந்தால் அந்த பிள்ளையை தத்து கொடுத்து விட வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும். 5ஆம் பாவத்தில் பாவக்கிரகங்களான சனி பகவானும் ராகு பகவானும் நிற்க அன்னச்சத்திரம் அமைத்து தர்மம் செய்ய வேண்டும். அன்னச்சத்திரம் கட்டி வழிபடுவானாம் என்று உள்ளது. அதாவது தர்மசாலைகள், அறப்பணிகள், தர்மசாலைகள், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்தில் நிற்க நீர்மோர் தானம், குடிநீர் பானங்கள் தானம் செய்ய வேண்டும். செவ்வாயும் சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் இருக்க ஆலயங்களுக்கு அணிகலன்களை தானம் செய்ய வேண்டும். செவ்வாய் ராகு இருக்க 5ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருந்ததுன்னா பாத்திரங்கள், ஆலயங்களுக்கு உணவு பாத்திரங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்தில் இருந்தால் நெருப்பு ஆயுதம். அப்ப நெருப்பு ஆயுதம்னா ஆலயங்களுக்கு உண்டான ஆயுத கருவிகள், அங்க சமையல் பண்றதுக்கு உதவி செய்யறது, ஆலயங்களுக்கு தீபங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சுக்கிரன் ராகு 5ஆம் இடத்தில் இருந்தால் கால்நடை பராமரிப்பு, ஒரு ஆலயத்துல கால்நடை பராமரிப்பு, கோசாலைக்கு உதவி செய்ய வேண்டும். பாதசாரிகளுக்கு பாத யாத்திரை செல்வாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு தான தர்மங்களை செய்ய வேண்டும். குருவும் சூரியனும், சுக்கிரனும் சூரியனும், ராகுவும் சூரியனும் 5ஆம் இடத்தில் இருந்தால், இந்த 2 கிரகங்கள் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஸ்வர்ண தானம் செய்ய வேண்டும். அதாவது தங்கத்தை தானம் செய்ய வேண்டும் என்று உள்ளது. 20 களஞ்சி பொன் என்று உள்ளது. 20 களஞ்சி என்றால் 100 கிராம். 100 கிராம் தானம் செய்ய முடியாது. சிறுக சிறுக நம்மால் இயன்ற ஸ்வர்ண தானத்தை குருமார்களுக்கும் ஆலயங்களுக்கு அணிகலன்களாக செய்வதற்கும் நாம் தர்மம் செய்யலாம். புதன் சூரியன் 5ஆம் இடத்தில் இருந்தார் மனநல பாதிப்பு கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். புதனும் சுக்கிரனும் கூடியிருந்தால் கல்விக்கு உதவி செய்ய வேண்டும். ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். கல்வியை தானம் செய்ய வேண்டும். அதாவது பாடம் சொல்லி கொடுக்கிறது. 5ல புதன் சுக்கிரன் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் கல்வி நமக்கு தெரிந்த கலைகளை சொல்லிக் கொடுக்க, நாம் சொல்லிக் கொடுப்பது நமக்கு ஒரு பிராயச்சித்தம்.
5ஆம் பாவம் என்பது 6ஆம் இடத்திற்கு 12ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்களை நாம் இயக்கும் பொழுது கடன், நோய், வம்பு, வழக்கு இவைகள் தீரும். ஏன்னா 5ஆம் பாவத்தை வலுப்படுத்தினாதான் ஒரு ஜாதகர் உலகத்துல நிம்மதியா வாழ முடியும். 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. 5ஆம் பாவத்தில் பாவி நிற்க, பாவியுடன் கூட, ஏதாவது பாவியோடோ இல்ல பாவி நின்றாலுமே இளைய சகோதரம் பாதிக்கும். ஏனென்றால் லக்னத்திற்கு அது 3ஆம் பாவமாக வரும். 5ஆம் பாவம் லக்னத்திற்கு 3ஆம் பாவம், 5ஆம் பாவத்திற்கு அது 11ஆம் பாவம். அப்போ சகோதரர்களை அது பாதிக்கும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் தொடர்பு கொள்ள ரேஸ், பந்தயம், லாட்டரி யோகம் உண்டு. அதாவது 5ஆம் இடத்தில் 2, 11ஆம் அதிபதிகள் நின்று அவர்கள் நின்ற நட்சத்திரநாதன் ஆட்சி, உச்சம், கேந்திர திரிகோணம் பெற வேண்டும். பெற்றால் அவர்கள் நல்ல லாட்டரி லக்கி பிரைஸ் அவங்களுக்கு அடிக்கும். நீசம், பகை, அஸ்தங்கம் பெறாமல் இருக்க வேண்டும். அதற்கு 6, 8 பகையான கிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஒரு ராசியில் உள்ள கிரகம் அதற்கு 6, 8 பகையான கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த யோகத்தை அது கெடுத்துவிடும். எல்லா கிரகங்களும் லக்னம் நின்ற அதிபதி, லக்னாதிபதி நின்ற அதிபதி, ராசி நின்ற அதிபதி இவைகள் கேந்திர திரிகோணம் பெற்று வலுப்பெற்ற நிலையில் இந்த ராஜயோகங்களை செய்யும். எல்லா பாவங்களையும் 5ஆம் பாவம் தீர்மானிக்கும். நம்ம லக்னத்தையும் 5ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும். ஏன்னா 5ஆம் பாவம் தான் நமக்கு பூர்வீக புண்ணியம் செய்த தான தர்மங்களின் பலனாக ஒவ்வொரு பிறவியும் நமக்கு வரும் என்பது 5ஆம் பாவத்தினுடைய ஒரு சிறப்பு. 5ஆம் பாவத்தில் உள்ள தோஷங்கள், 5ஆம் பாவம் தோஷம் பெற்று விட்டது என்றால் அதற்கு பரிகாரம் குலதெய்வத்தை வழிபடுவது மட்டுமே. அதாவது குழந்தைகள் பிறந்ததுன்னா அந்த குழந்தைய கண்டிக்க கூடாது, கண்டிச்சு வளர்க்கக்கூடாது. அந்த குழந்தையின் மீது நாம் கருணை காட்டி அதை அன்போடு வளர்த்தால்தான் அந்த பிள்ளை நமக்கு மரியாதை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா புத்திர தோஷம். அப்ப அந்த புத்திர தோஷம் என்பது நாம் முப்பிறவியில் செய்த பிள்ளைக்கு செய்ய தேவைய கடமையை இது சொல்லும். அதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை சரியா பராமரிக்க முடியாது, பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியாது. நர்ஸுகள் பார்த்திருப்பாங்க, இல்ல வீட்டுல வேலைக்காரங்க பார்த்திருப்பாங்க. அந்த தாய் தகப்ப அந்த பிள்ளைக்கு கடமையை செய்திருக்க மாட்டார். அந்த மாதிரி நிலையில தான் 5ஆம் பாவத்துல போய் பாவர் அமர்வாங்க. அப்ப 5ஆம் பாவத்தை நம்ம இயக்க வேண்டும். 5ஆம் பாவத்தோடு லக்ன சுபர்களோ குருவோ பார்வை செய்ய வேண்டும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்க புத்திர தோஷம் விலகும். 5ஆம் அதிபதி வலுவாகி 5ஆம் இடத்தை பார்த்தால் அந்த 5ஆம் இடத்தில் உள்ள பாவ தோஷங்கள் இயற்கையாகவே விலகும் என்பது ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம், 2 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருந்து அந்த கிரகத்தை குரு பார்க்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி பார்க்க வேண்டும். லக்னாதிபதியோ குருவோ 5ஆம் இடத்தை பார்த்தால்தான் அந்த ஜாதகம் சிறப்படையும். இல்லை என்றால் வழி சொல்வதற்கு எந்த குருவும் கிடைக்க மாட்டார்கள். 5ஆம் அதிபதி குருவும் 5ஆம் பாவத்தையே சுட்டி காட்டும். குரு என்கின்ற கிரகம் 5ஆம் பாவத்தை சுட்டி காட்டும். சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் 5ஆம் பாவத்தையே சுட்டி காட்டும். இவைகள் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட கிரகங்கள். அப்ப 5இல் செவ்வாய், 9இல் ராகு, லக்னம் 5ஆம் பாவத்தில் செவ்வாய், 9இல் ராகு. இப்படி இருந்தால்
அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஆனால் புத்திர தோஷத்தை கொடுக்கும். அதற்கு தக்க பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். இது 5ஆம் பாவத்தினுடைய சிறப்பு. மேலும் காலபுருஷனுக்கு 5ஆம் பாவமான சூரியன் ஆட்சி பெற்று, அதற்கு 5ஆம் பாவமான தனுசில் குரு ஆட்சி பெற்று, அதற்கு 5ஆம் பாவமான செவ்வாயும் ஆட்சி பெற்றிருந்தால் பெரும் செல்வந்தன் ஆவான். மக்களுக்கு நன்மையை செய்வானாம். மன்னனுடைய தன்மை 1, 4, 7, 10 அதாவது கேந்திர ஸ்தானங்கள் சர வீடுகளாகி மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த சர வீடுகளில் ராகு தனித்து நின்று, ராகுவிற்கு 9இல் புதனும் சுக்கிரனும் வீற்றிருக்க பெருஞ்செல்வந்தன் ஆவான். அதாவது வாரி வழங்கும் வள்ளலாம். இப்படி ஒரு ஜாதகம் வந்தால் அது அபூர்வ பிறவி என்று உள்ளது. அதாவது கேந்திர ஸ்தானத்துல ராகு தனியா நிக்கணும். ராகு தனியா நின்று அந்த ராகுக்கு 9ல் புதன் சுக்கிரன். அப்போ உதாரணத்துக்கு மேஷத்துல ராகு, அதுக்கு 9ல் தனுசுல புதனும் சுக்கிரனும் இப்படி இருந்ததுன்னா அவங்க தர்ம வள்ளலா இருப்பாங்களாம். அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இது ஒரு டிப்ஸ். 5ஆம் அதிபதி 3இல் நிற்க, புத்திர காரகனான குரு லக்னத்திற்கு 3இல் நிற்க, தாய் தந்தையரை விட்டு பிரித்து விட வேண்டும். பிரித்து விட வேண்டும்னா வேற இடத்துல வளர்க்க விடணும், தத்து கொடுத்துடணும். தாய் தந்தையோடு அந்த பூர்வீக ஊரில் வாழ முடியாது. இது டிஃபால்ட்டா எல்லா லக்கணத்துக்குமே பொருந்தும். அதாவது 5ஆம் அதிபதி 3ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது. குரு பொதுவான புத்திர காரகன், அவரும் 3ஆம் பாவத்துக்கு நிற்கக்கூடாது ஒரு லக்கணத்துக்கு. இது புத்திர தோஷத்தை நாம் சரி செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இப்போ 3ல் வியாழன், கடக லக்கணத்துக்கு 3ல் வியாழன் நிற்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த குரு அவர் குருவினுடைய காரகத்துவத்தை 5ஆம் பாவத்தை தான் அவர் சுட்டி காட்டுவார். அப்போ அந்த பிள்ளையை விட்டு தாய் தகப்பனார் பிரிந்து வேற இடத்துல ஹாஸ்டல்லையோ இல்லை தாத்தா வீட்லையோ பாட்டி வீட்லையோ வளர விட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தோஷங்கள் வரும், புத்திர தோஷங்கள் வரும். நான் பிள்ளையை பெற்றுட்டேன், என்னை விட்டு விட மாட்டேன், நான் தான் அவனை வளர்ப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த புத்திரனால் பிரச்சனைகளை கொடுக்கும். இது 5ஆம் பாவத்தினுடைய ஒரு தன்மை. அப்ப 5ஆம் பாவம் வலுப்பெற்றால்தான் ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் வசதிகளையும் பெற முடியும். மற்ற பாவங்கள் இயங்கினாலும் பூர்வ புண்ணியம் இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதைதான் நமக்கு சொல்லுவாங்க, 1, 5, 9 கெடக்கூடாது. லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் பங்கப்படக்கூடாது. பங்கப்பட்டால் அவர்களுக்கு யோகங்கள் கிடைப்பதில் சற்று தாமதமாகும். இது 5ஆம் பாவத்தினுடைய ஒரு சிறப்பு. மேலும் 5ஆம் அதிபதி சுபர்களாகி 5ஆம் அதிபதி சுபர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல தெய்வ குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்வார்கள். நல்ல வித்தை, நல்ல மனம், அன்பு, பாசம் இவைகளை கொண்டு பிறக்கும். 5ஆம் அதிபதி பாவர்னா இயற்கை பாவர், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்கள் பாவ கிரகங்கள். இவைகள் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும். 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் நின்றார். அதாவது 5ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி நின்றார். மகனே தந்தைக்கு எதிரியாவானான். அந்த மகன் தந்தையினுடைய பேச்சை கேட்க மாட்டான். இப்போ கன்னி லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த மகன் தந்தைக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, தனித்து விடப்படுவான் என்று ஒரு அமைப்பு உள்ளது. மேலும்
லக்னம் நின்ற அதிபதி, லக்னாதிபதி நின்ற அதிபதி, ராசி நின்ற அதிபதி, இவைகள் கேந்திர திரிகோணம் பெற்று ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் பெற வேண்டும். நீசம் பகை அஸ்தங்கம் 3 6 8 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் 5ஆம் பாவம் நன்கு வேலை செய்யும். 5ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பதான் லாபங்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் செய்த தர்மங்கள் இந்த பிறவியில் அவருக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதை கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ. சிறப்பையா. சரிம்மா, சரி, நல்லது நல்லது. ஐயா, என்ன உங்களுக்கு நேரம் இருக்கு, என்ன பேசலாம், தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லுங்க. பேசுவோமா? ஆமாங்க, என்ன டைம் இருக்கு, நீங்க பேசலாம். இன்னும் 20 நிமிஷம் நீங்க பேசலாம். சரி சரி சரி. இல்லை மேடம், அத கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போய்க்கலாம். நன்றி வரி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததுல போய்க்கலாம். ஓகே மேடம், பண்ணிக்கலாம். நன்றி வரி தண்டபாணி சார். அடுத்தது நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரையை வழங்க தனம் தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 40வது நாள். இன்று அஷ்டமி, விசாக நட்சத்திரம். இன்று தாயுமானவர் தினம். எனவேதான் ஐயா வந்துள்ளார். எனவேதான் 5ஆம் பாவம் சூட்சமம் எடுத்துள்ளார். மேலும் இன்று 9ஆம் தேதி, 9 என்பது செவ்வாய். செவ்வாய் என்பது சிவகுமார். செவ்வாய் என்பது மோட்டார். எனவேதான் ஐயா இன்ஜினியரிங் படித்துள்ளார். இன்று விசாகம் நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த நாள். எனவேதான் முருகன் பெயரில் சிவகுமார் ஐயா சூட்சமம் பற்றி கூறினார். இன்று தமிழ் தேதி 26, கூட்டினால் 8. மேலும் இன்று அஷ்டமி. மேலும் செவ்வாய் என்பது நெருப்பு, தங்கம் என்பது குரு, குரு என்பது விசாகம். குருவும் செவ்வாய் இணைந்தால்தான் ஐயா தங்கப்பற்றை தொழிலில் அனுபவம் உள்ளது. இணைந்ததால் ஐயாவுக்கு தங்கப்பற்றை தொழிலில் அனுபவம் உள்ளது. மேலும் இன்று விசாகம் தங்கத்தை குறிக்கும். எனவேதான் ஐயா இன்று சொர்ண தகவல் கூறினார். இன்று 9/2/2026, கூட்டினால் 21, மறுபடியும் கூட்டினால் 3. 3 என்பது குரு. எனவே இன்று விசாகம்தான் ஜோதிடத்தில் குருவாகிய ஐயா சிவகுமார் சிறப்பான தகவல் கூறினார். இன்று விசாகம் என்பது ராகு கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இதற்கு சித்தர் வழிபாடு சிறப்பு. எனவேதான் ஐயா இன்று சித்தர் போல் உள்ளார். இன்று விருத்தி நாம யோகம். இதனுடைய யோகி கேட்டை. கேட்டை என்பது புதன். புதனுடைய நம்பர் 5. எனவேதான் ஐயா இன்று 5ஆம் நம்பர் சூட்சம், 5ஆம் பாவ சூட்சம பலன் எடுத்துள்ளார். மேலும் இன்று தேதி 9. ஐயாவின் பெயர் ஆங்கிலத்தில் 9 எழுத்துக்கள் கொண்டது. ஐயாவுக்கு கோடான கோடி பல தகவல் கொடுத்துள்ளார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்ட அனைத்து குருமார்கள் மற்றும் ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஜோதிட கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் டாக்டர் கடகாம்பாள் மேடம் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடம். நன்றி, வணக்கம்.